ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மே 14, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்பு சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. சிவா வந்து சொல்லிகிட்ருக்காரு இந்து கிட்ட, அந்த கதிர் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சு தான் ஆகணும். சித்ராவை வந்து கோயிலுக்கு கூட்டி போய் தான் ஆகணும். எலியை வந்து பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி அந்த சித்ரா வச்சு தான் அவனை பிடிக்க முடியும். அப்போ தான் வந்து நம்ம கருணாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிகிட்ருக்காரு. சார் இதிலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. சித்ரா ரொம்ப சின்ன பொண்ணு. அவன் வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளெல்லாம் கூப்பிட்டு போய் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, எங்கள் டீம் வந்து உங்கள் சரௌண்டிங் சுற்றியே தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எங்கள் கூட இருக்கிற டீம் உள்ளவங்க எல்லாமே வந்து பெஸ்ட்டு ஷார்ப் ஷூட்டர்ஸு. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் சரின்னு போகிறாங்க. கிருபா, திவாகர், சுகுணா எல்லாரும் ஒருத்தவர் சொல்கிறார்ல, அவர் ஃப்ரெண்டு அந்த கட்சிக்கு லெட்டருக்கு சைன் வாங்க வந்தவர், இது மாதிரி நான் பார்த்தேன் உங்கள் பொண்ணை காலேஜில்ன்னு சொல்லவும் சந்தேகப்பட்டு இவங்க வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து தேடுறாங்க. அங்கே வந்து 2 பேரையும் காணும். இந்துவையும் சித்ராவையும் காணும்னு நீ போய் ரிசப்ஷனில் கேளுன்னு கிருபா சொல்கிறாரு சுகுணாவை. சுகுணா போய் கேட்குறாங்க. உள்ளே போய் கேளுங்கன்னு அனுப்பிச்சி விடுறாங்க. உள்ளே போகும்போது அங்கே யாருமே கிடையாது. அப்பயும் யாரும் அங்கே உட்காரல. இவங்க போய் கேட்க சொல்கிறாரு திரும்பியும் நர்ஸ்கிட்ட. சித்ரான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் இருக்கா லிஸ்ட்லன்னு கேட்கும்போது அப்படின்ற எந்த பேரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நர்ஸு. நீ என்னமோ சொன்னியே, உன் பொண்ணு எங்கே போனா அப்படின்னு கேட்குறாரு சுகுணா கிட்ட. இங்கே தான் வரேன்னு சொன்னாங்க, இல்லை ஒரு வேளை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறா. நீ தானே சொன்ன இந்த ஹாஸ்பிட்டல் தானே, இப்போ என்ன வேறு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற? நான் வேணால் ஃபோன் பண்ணி பார்க்கவான்னு சுகுணா கேட்குறாங்க. ஏன் அவளை அலர்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நீ வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. எப்படியா இருந்தாலும் அவள் வீட்டுக்கு வந்து தானே தீரணும். எந்நேரமானாலும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் 2 பேரையும் அப்படின்னு கிருபா சொல்கிறான். உடனே திவாகர் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்து தான், அவள் தான் கூப்பிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறான். எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகும், 2 பேரும் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவா, இந்து, பாண்டி 3 பேரும் போகிறாங்க காலேஜுக்கு கூப்பிட்றதுக்கு சித்ராவை. சித்ராவும் வரா. என்னக்கா, அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சா நான் படிக்க வந்தது, அதனால் என்னை கூப்பிட வந்திருக்கீங்களா? எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறா பயந்துக்கிட்டே சித்ரா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் வந்து கருணாவை கடத்தி வச்சுருக்கான், உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தால் தான் விடுவேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சித்ரா சொல்கிறா, இவன் தொல்லை ஒழிஞ்சிச்சின்னு பார்த்தேன், மீண்டும் மீண்டும் என் வாழ்க்கையை வந்து ஏன் தான் இப்படி படுத்துறானோ தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. உடனே சிவா சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமல் வாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் தான், நான் உங்களை வந்து சேஃபாக அந்த கதிர்கிட்டேருந்து மீட்டு நான் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்போம், நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜெயந்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இந்துவுக்கு. ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கீங்க, எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா? எனக்கு நீங்கள் எதுவும் சொல்லாமல் செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் இப்போது கிருபா மாமா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், வந்து சித்ரா வந்து காலேஜில் பார்த்தேன்னு சொல்கிறாரு, அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சந்தேகப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சொல்கிறா இந்து. உடனே இவர் கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சிவா கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறா, சித்ரா வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் படிக்கிறா, அவங்க அப்பா வந்து கோவக்காரு, தெரிஞ்சிருந்தா இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் நம்ம திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, நம்மளுக்கு டைமே இல்லை, அப்படி இருக்கும்போது திரும்பி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சிவா சொல்கிறாரு. இல்லை சார், நம்ம போய் தான் ஆகணும், இல்லைன்னா சித்ரா வந்து மாட்டிப்பா, வாழ்க்கையே வீணாக போயிடும், அவர் கோவக்கார் ரொம்ப அப்படின்னு சொல்கிறா. சரி வாங்க போகலாம், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறீங்க, வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போதே ஒரு ஆட்டோக்காரன் முன்னாடியே போயிட்டுருக்கான் வழி விடாமல். தெரியாமல் அவங்க வந்து மோதிடுறாங்க ஆட்டோ மேலே. உடனே ஆட்டோக்காரன் சத்தம் போடுறான், வெளில வர சொல்கிறான். அப்போ தான் பாண்டி வெளில வந்து, சரி நாங்கள் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம், தெரியாமல் இடிச்சிட்டோன்னு சொல்லவும், அதுக்குன்னு வேணும்னே இடிப்பீங்களா, காசு எடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கும் போது சிவா இறங்கி வந்து பல அறைய விடுறாரு. உடனே, யோ நீ யாரியா அப்படின்னு கேட்கவும், நான் தான் இந்த சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனரு, என்ன யூனிஃபார்ம் போடாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது, தெரியாமல் பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருக்கேன்னு இந்த ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடிடுறான் அந்த ஆட்டோக்காரன். இவங்களும் அப்போ தான் அவசரமாக போகிறாங்க.
அங்கே என்னென்னா வெளியில் இறங்கி வந்துட்டாங்க. வெளியில் ஹாஸ்பிட்டல் இறங்கி வராங்க. அப்போ உள்ள ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சித்ரா வரா. எங்கே இருந்தீங்க? இப்போ தான் நாங்கள் உள்ளே பார்த்தோம், காணோம் அப்படின்னு சொல்லவும், ரெஸ்ட் ரூம்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறா சித்ரா. சரி நீங்களாம் ஸ்கேன் எடுத்துகிட்டு மெதுவாக வாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த ஹாஸ்பிட்டல் தானே கருணாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கருணாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு கிருபா. உடனே திவாகரும் ஆமாண்ணா இவ்வளோ நேரம் வந்துட்டு பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க ஐசியூக்கு. இவங்க அப்பயும் சொல்கிறாங்க, இந்து இப்போ அவர் போய் பார்த்தா பிரச்சனை ஆயிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க, இது விசிட்டிங் ஹவர்ஸ் கிடையாது, அதனால் இப்போ விட மாட்டாங்க, நீங்கள் ஈவினிங் வந்து பாருங்கள் இல்லை நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போக வேண்டாம், நம்ம பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இவங்க பின்னாடியே போகிறாங்க, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே திறந்து பார்த்தா ஐசியூவில் கருணாவை காணோம். அப்போ தான் சிவா வந்து ஒரு டோரை திறந்துட்டு வெளில வராரு. வெளில வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே சொல்கிறாரு, இதுமாரி உள்ளே இருக்கிற கருணாவை பார்க்க வந்தோம், ஐசியூவில் இருக்கிறது கருணாவை பார்க்க வந்தோன்னு சொல்லும்போது, நான் தான் வந்து டாக்டரு, அவரை வந்து கருணாவை அவங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அதனால் லேட் ஆகும்னு சொல்லும்போது, இவர் வந்து சொல்கிறாரு, சரி அப்புறமா வந்து பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லும்போது, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போகும்போது, அம்மா நீ கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்கிறா சித்ரா. உடனே இவங்க சொல்கிறாங்க, சுகுணா சொல்கிறாங்க, நீங்கள் போங்க நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன், என்னன்னு கேட்டுட்டு வரேன் விசாரிச்சுட்டுன்னு சொல்லும்போது, நாங்கள் வெளில காரில் உட்காந்துருக்கோம், சீக்கிரமாக என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிருபா போகிறாரு. உடனே இந்து சொல்கிறாங்க, கருணா வந்து அந்த கதிர் கடத்திட்டான், சித்ரா வந்து கூப்பிட்டு வர சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான், இப்போது கருணா உயிர் வந்து ஆபத்தில் இருக்குது, இப்போ சித்ராவை நான் பத்திரமா எப்படி கூப்பிட்டு போகிறேனோ அதே மாதிரி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறா இந்து. அதுக்கு வந்து சுகுணா சொல்கிறாங்க, நீ என் பொண்ணு எத்தனையோ விஷயத்தில் என் பொண்ணு கூட வந்து பக்கத்தனையாக நின்றுருக்க, அவள் கல்யாணத்தின் போது கூட அவள் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நீ அவள் எத்தனையோ பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க, அதனால் என் பொண்ணுக்கு நல்லதாக நினப்ப, நீ எப்படி வந்து கூப்பிட்டு போறியோ அதே மாதிரி கூப்பிட்டு வந்துடு என் பொண்ணு வாழ்க்கையா இப்படி ஆகணும், நம்ம வீட்டு ஆம்பளைங்க சொல்லணும், இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சுகுணா. உடனே சிவா சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறோம், எந்த பிரச்சனையும் வராது சித்ராக்குன்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் வந்து டாக்டர் தானே அப்படின்னு கேட்கவும், நான் டாக்டர் கிடையாது, நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் கருணா கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் பயப்படாமல் சித்ராவை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரமாக ஆனால் அவர் திட்டுவார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுகுணா அவங்க கிருபாலாம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி இவங்க காரில் கிளம்புறாங்க கோயிலுக்கு போயிட்டு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பயப்படாத சித்ரா, எங்கள் டீம் வந்து எப்பயுமே உங்கள் சுற்றியே சரவுண்ட் பண்ணியே இருப்பாங்க, நானும் சாமி கும்பிட்ற மாதிரி உள்ளே வருவேன், அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், சித்ரா வந்து பார்த்து அவன் சந்தோஷத்தில் இருக்கும்போது எங்கள் டீம் அவனை பிடிச்சிருவாங்க, அதனால் பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு இந்துக்கும் சித்ராவுக்கும். இவங்களும் உள்ளே போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.